ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியலோட அல்டிமேட்டான ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம ரம்யாவுக்கும் அபிராமியும் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. அந்த மாப்பிள்ளையோட பேர் வந்து ரமேஷ். ஸோ புரோக்கரு அந்த பையனை பற்றி நல்லதாக சொன்னதும் அபிராமி இந்த பையனை நல்லா பிடிச்சிருக்கு, ஏமா ரம்யா உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தாமா, பாருமா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னதும் ஆண்டி நீங்கள் அப்பா எல்லாரும் என்ன முடிவெடுத்தாலும் அது எனக்கு சம்மதம் தான் அப்படின்னதும் உடனே நம்ம ரம்யா அப்பா கிட்ட வந்து அபிராமி போட்டோ காமிச்சு இங்க பாருங்க சார் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதும் ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதான் நமக்கு பிடிச்சா என் பொண்ணுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டாரு இல்லையா, அதனால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லலாமா, அதுக்கு அவங்களுக்கு என்னோட பொண்ணை பிடிக்கணும்ல, அதுக்கப்புறமா நடக்க வேண்டியதை பார்க்கலாம் அப்படின்னு ரம்யா அப்பா சொன்னதும் அபிராமியும் சரின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க புரோக்கரே, நாளைக்கு மாப்பிள்ளையை வர சொல்லுங்க, அப்போ நம்ம எல்லாத்தையும் பேசி முடிவெடுக்கலாம் அப்படின்னதும் புரோக்கரு சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதே டீம் அந்த மாப்பிள்ளையை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு சாதாரண ஆள்தா, அவங்க பைக்ல வந்து செம்ம மாசா வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரம்யா வந்து செம்ம சூடாயிட்டு உடனே ரியா கிட்ட போய் செம்ம டென்ஷனா கத்திட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு இப்போ, எதுக்கு நீ டென்ஷனா இருக்க, அதை நான் எப்படி என் வாயால சொல்லுவேன், எனக்கு அபிராமியே மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க அப்படின்னதும் ரியா அதிர்ச்சி ஆறாங்க. என்னதும் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களா, ஆமா அந்த மாப்பிள்ளையோட டீட்டெயில்ஸ் எது தெரியுமா, ஆமா அவனோட பேர் வந்து ரமேஷா அதுக்கு என்ன, அவனோட ஃபோன் நம்பர் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா உடனே ஃபோன் போட்டு இப்படி எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லு, விஷயம் ஓவர் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல ரம்யா வந்து ஆமால அவனோட ஃபோன் நம்பரை நோட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், சரி நான் இப்போவே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னுட்டு ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பேசிருக்கிற மாப்பிள்ளைக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. யாருங்க நீங்கள், ரமேஷ் தானே, ஆமாம் நீங்கள் யாரு, அதுவா என் பேர் வந்து ரம்யா, என்ன உங்களுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க அப்படின்னதும் ஓஹோ அப்படியா, என்ன சொல்றீங்க, ஆமாங்க நாளைக்கு நீங்க என்ன பார்க்க வர போறீங்க, அதனால வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுங்க அப்படின்னதும் என்னது பிடிக்கலன்னு சொல்லவா, அப்படியா இந்த விஷயம் நல்லா இருக்கே அப்படின்னதும் ரம்யா அதிர்ச்சி ஆறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, அப்பனா நாளைக்கு என்ன பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டதும் கண்டிப்பாங்க நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டா போச்சு அப்படின்னுட்டு மாப்பிள்ளை வந்து போனை வச்சதும் ரம்யா செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. நாளைக்கு அவனே வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்லப்பறான் அப்படின்னதும் அதுக்கு என்ன விஷயம் ஓவர், இங்க பாரு சந்தோஷமா இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் ரம்யாவும் அனுப்பி வைக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா மறுநாள் காலையில வந்து மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவும் கிளம்பி நேரா நம்ம காட்டி வீட்டுக்கு வராங்க. அதோ மாப்பிள்ளை வந்துட்டாரு, மீனாட்சி 2 பேர் போய் மைட்லி ரெடி பண்ணிட்டு நம்ம ரம்யாவை ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னதும் மைட்லியும் தீபாவும் போய் நேரா நம்ம ரம்யா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே இந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததும் பொண்ணு கூட்டிட்டு வாங்க அப்படின்னதும் ரம்யாவை கூட்டிட்டு வராங்க. அப்ப ரம்யா வந்து மாப்பிள்ளைய பார்த்துட்டு கண்ணை காமிக்கிறாங்க, என்ன பிடிக்கலன்னு சொல்லி. இந்த பக்கம் பார்த்தோம்னா அபிராமி வந்து இங்க பாருப்பா இவதான் எங்க பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல கெட்டிக்காரு, பிசினஸ் எல்லாம் நல்லா பண்ணுவா, என்னப்பா உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா, நீங்க அடுத்த விஷயத்த நாம பண்ணணும்னா நீ சொல்ற பதில தான் இருக்கு அப்படின்னதும் உடனே ரம்யா செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. மாப்பிள்ளை வந்து நம்மள பிடிக்கலன்னு தான் சொல்ல போறாங்கன்னு. ஆண்டி இப்படி ஒரு பொண்ணை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை ஆண்டி, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னதும் ரம்யா வந்து செம அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பக்கம் நம்ம அபிராமி வந்து அப்புறம் என்ன, இங்க பாருப்பா உன் போட்டோ பார்த்த உடனே எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு ரம்யா சொல்லிட்டா, அதனால மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு சார், நம்ம இப்போவே தட்டை மாத்திரலாமா அப்படின்னு அபிராமி ரம்யா அப்பா கிட்ட கேட்டதும் ரம்யாவுக்கு என்ன பண்றேன்னு தெரியல, இப்போதைக்கு நாம எது பேசினா கண்டிப்பா கார்த்திக்கு சந்தேகம் வந்துடும், கல்யாண லெவலுக்கு வந்துச்சுன்னா அங்கால பிரச்சனை ஆயிடுமே, என்ன பண்ணலாம், இப்போதைக்கு தட்டு மாத்தட்டும் இவனுக்கு இருக்குங்கிற மாதிரி ரம்யா வந்திருக்கிற மாப்பிள்ள ரமேஷ் மேல செம காண்டாகிறாங்க. அதுக்கப்புறமா நல்லபடியா வந்து தட்டெல்லாம் மாத்தி முடிச்சதும் இந்த பக்கம் மாப்பிள்ள வந்து இங்க பாருங்க ரம்யா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க போன் நம்பரும் என்கிட்ட இருக்குங்க அப்படின்னதும் என்னது போன் நம்பர் இருக்கா அப்படின்னு ரமேஷ் வந்து கேட்டதும் ஆமா ஆண்டி ரம்யா நேற்று என்கிட்ட போன் போட்டு பேசினாங்க அப்படின்னதும் ரம்யா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, எங்க தன்னை வந்து போட்டு கொடுக்க போறானு அப்படின்னு. ரம்யா என்னவா இது சொல்லவே இல்லை, இல்ல ஆண்டி சும்மா மாப்பிள்ளை பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் போன் பண்ண அப்படின்னது. பாத்தீங்களா சார் மாப்பிள்ளை பார்த்ததுதான் பார்த்தோம், நாம சொல்லாமலே மிச்ச வேலையெல்லாம் ரம்யா பார்த்துட்டு இருக்கா, எப்படியுமா உன் வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சா அதுவே எங்களுக்கு போதுங்கிற மாதிரி ரம்யா சொன்னதும் கவலைப்படாதீங்க ஆண்டி, இனி ரம்யா வாழ்க்கை வந்து தலைக்கெல்லாம் மாறப்போகுது, ஏன்னா அந்த அளவுக்கு நான் பாத்துக்க போறேன்
அப்படின்னு மாப்பிள்ளை வந்து சொன்னதும் நம்ம ரம்யா அப்பா வந்து செம ஹாப்பியாகிறாங்க. எப்படியோ தம்பி என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சா எனக்கு அதுவே போதும், அந்த சந்தோஷத்துலேயே நானும் கண்ணை முடிடுவேன் அப்படின்னது. ஏன் சார் அப்படிலாம் பேசுறீங்க, உங்க பொண்ணு 100 வருஷத்துக்கு வாழுவாங்க, அதை நீங்களும் பார்க்கத்தான் போறீங்கிற மாதிரி அபிராமி அந்த இடத்துல சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போனதும் ஆனா உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு இந்த ரம்யா கல்யாணத்துக்கு சம்மதிச்சது. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்குமோன்னு தோணுது மீனாட்சிங்கிற மாதிரி மைத்லி வந்து சொன்னதோ, ஆமா இவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான்னா கண்டிப்பா கார்த்தி தீபாவுக்கு இவன் மேல சந்தேகம் வரக்கூடாதுதான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்கிற மாதிரி அந்த இடத்துல மீனாட்சி மைத்லியும் பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா ரியா வீட்டுக்கு வந்து நடந்தவ எல்லா விஷயத்தையுமே சொன்னதும் ரியா அதிர்ச்சி ஆறாங்க. என்ன ரம்யா சொல்ற, நீ அந்த அளவுக்கு சொல்லியுமா அந்த மாப்பிள்ளை இப்படி சொன்னா? ஆமா எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு என்னமோ இதையெல்லாம் அந்த காட்டியோட ஏற்பாடா இருக்குமோன்னு பயமா இருக்கு அப்படின்னது. சேச்சே அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா உன்னோட விஷயம் தெரிஞ்சாலும் காட்டி வந்து முன்கூட்டியே உண்மையில கோவப்பட்டிருக்கணும். இது கண்டிப்பா அந்த மாப்பிள்ளைக்கு ஏதோ ஒண்ணு பத்தி தெரிஞ்சிருக்கு, அதான் இப்படி வேணும்னு பண்றானோன்னு தோணுது அப்படின்னு நம்ம ரியாவும் ரம்யாவும் பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்தி வந்து மாப்பிள்ளையே தனியாக மீட் பண்ணுறாங்க. ஸோ கார்த்தியோட ஏற்பாடு தான் அந்த மாப்பிள்ளை. சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன், கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவளோட கொட்டத்தை நான் அடக்கிறேன் அப்படின்னதும் ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நல்ல பொண்ணுன்னு வேற சொல்கிறீங்க, ஆனால் அடுத்தவன் புருஷன் மேலே ஆசைப்படுறவ உண்மையிலேயே கேடு கட்ட பொண்ணு தான், கவலைப்படாதீங்க, அவளை மாற்றி நல்லபடியாக திருத்தி எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சார், இப்படியான பொண்ணுங்க கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், அப்போதான் வாழ்க்கையும் போராட்டத்துல போகுங்கிற மாதிரி ரமேஷ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பேசினதும் காட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க பாருங்க சார், எனக்கு பிசினஸ்லயும் சரி என்னோட லைஃப்லயும் சரி நிறைய உதவி பண்ணிருக்கீங்க, நான் உங்களுக்கு இது கூட பண்ண மாட்டேனா, நீங்களும் தீபா சிஸ்டரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும் சார், அதான் என்னோட ஆசைங்கிற மாதிரி அந்த ஆள் வந்து நம்ம காட்டியோட விசுவாசியா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரம்யா வந்து எப்படியாச்சும் அந்த ரமேஷை மீட் பண்ணி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு அவனை எப்படியாச்சும் நம்மளை விட்டு விரட்டி அடிக்கணுங்கிற மாதிரி தான் ரம்யா வந்து திட்டம் போடுவாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு.